ராமேஸ்வரம் கிழக்கு தெரு பகுதியில் கட்டட வேலையின் போது தன் மீது தண்ணீர் சிந்தியதாக கூறி பணியில் ஈடுபட்டுக் கொண்டிருந்த வடமாநில தொழிலாளர்களை அவ்வழியே நடந்து சென்ற நபர் சரமாரியாக தாக்கும் காட்சிகள் வெளியாகியுள்ளது. இதுகுறித்த விவரங்களோடு இணைகிறார் நம்முடைய செய்தியாளர் பூபேஷ். என்ன நடந்தது விவரங்கள்? வணக்கம். ராமநாதபுரம் மாவட்டம் ராமேஸ்வரம் கிழக்கு தெரு பகுதியில தனியாருக்கு சொந்தமான ஒரு கட்டடமானது பணி நடைபெற்று வருகிறது. இந்த பணியில வடமாநில தொழிலாளர் உள்ளிட்ட 10க்கும் மேற்பட்டோர் அந்த கட்டிட பணியில ஈடுபட்டு வராங்க. இந்த நிலையில இன்றைய தினம் வழக்கம் போல கட்டிட பணி மேற்கொண்டிருக்கும் போது அந்த கட்டிடத்தின் தண்ணீர் மேலிருந்து கீழே சிந்தியதாக கூறப்படுகிறது. அந்த நேரத்தில் அவ்வழியே பாதையில் சென்று கொண்டிருந்த நபர் மீது லேசாக தண்ணீர் சிந்தியதாகவும் இதனால் ஆத்திரமடைந்த அந்த நபர் பணியில் ஈடுபட்டிருந்த 2 வடமாநில தொழிலாளர்களை சரமாரியாக மூர்க்கத்தனமாக தாக்கி இருக்கிறார். இது தொடர்பான சிசிடிவி காட்சியானது தற்போது வெளியாகி பரபரப்பை ஏற்படுத்தி இருக்கக்கூடிய சூழல்ல அந்த வடமாநில தொழிலாளர்கள் இருவருமே தற்போது மருத்துவமனையில் அனுமதிக்கப்பட்டுள்ளனர். மேலும் தங்கள் மீது தாக்குதல் நடத்திய நபர் மீது உடனடியாக நடவடிக்கை எடுக்க வேண்டும் என வலியுறுத்தப்பட்டுள்ளதோடு சிசிடிவி காட்சி வெளியாகி தற்போது சமூக வலைதளங்களில் வைரலாக பரவி வரக்கூடிய சம்பவமானது இந்த பகுதியில் பெரும் பரபரப்பை ஏற்படுத்தியுள்ளது.